உத்தராகண்ட் நகராட்சி தேர்தல்களில் பாரதிய ஜனதா கட்சி பெரும் வெற்றி பெற்றுள்ளது. காங்கிரஸ் கட்சி முற்றிலும் தோல்வியடைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மொத்தமுள்ள 11 மேயர் பதவிகளில் பாஜக 10 இடங்களையும் சுயேட்சை வேட்பாளர் ஒரு இடத்தையும் கைப்பற்றியுள்ளனர். வெற்றி பெற்ற சுயேட்சை வேட்பாளரும் பாஜகவில் இருந்து விலகி போட்டியிட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த தேர்தலில் 2 மேயர் பதவிகளை வென்றிருந்த காங்கிரஸ் கட்சி இம்முறை ஒரு இடத்தை கூட வெல்ல முடியவில்லை. இந்த தேர்தல் முடிவுகள் உத்தரகாண்ட் மாநிலத்தில் பாஜகவின் வலுவான செல்வாக்கை காட்டுவதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இந்த தேர்தல் வாக்குச்சீட்டு முறையில் நடத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தேர்தல் முடிவுகள் ஹரியானா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் காங்கிரஸ் சமீபத்தில் எதிர்கொண்ட பின்னடைவுகளை தொடர்ந்து வந்துள்ளது. பாஜக தலைவர்கள் இதனை காவி சுனாமி என வர்ணித்துள்ளனர். உத்தரகாண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி இந்த வெற்றியை மக்களின் ஆதரவு மற்றும் பிரதமர் நரேந்திர மோடியின் வளர்ச்சி திட்டங்களுக்கான ஆதரவு என்று கூறியுள்ளார். மறுபுறம் காங்கிரஸ் கட்சியின் உத்தரகாண்ட் மாநில தலைமை இந்த தோல்விக்கான காரணங்களை ஆராய்ந்து வருவதாக தெரிவித்துள்ளது. கட்சியின் மூத்த தலைவர்கள் தோல்விக்கான காரணங்களை ஆராய்ந்து எதிர்கால உத்திகளை வகுக்க உள்ளனர். இது ஒரு பக்கம் இருக்க, இந்த தேர்தல் முடிவுகள் ராகுல் காந்தியை மேலும் விரக்தியில் தள்ளியுள்ளது. வாக்கு இயந்திரங்களை குறை சொல்லி வந்த ராகுல் இந்த முறை வாக்கு சீட்டிலும் பாஜக வெற்றி பெற்றதை மக்களிடம் எப்படி சொல்லி சமாளிப்பது என கட்சியில் தனி குழு அமைத்து யோசித்துக் கொண்டிருப்பதாக பொது காங்கிரஸ் அலுவலக நிர்வாகிகள் முணுமுணுகின்றனர்.